அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா லாஸ்ட் வெட்னஸ்டேல கேட்ட கூகுள் ஃபார்ம் டெஸ்டோடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருந்தேன். அந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கேட்டிருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல் சிலபஸ் வந்து நாங்கள் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் முடிச்சிட்டோம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 46 ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இது வந்து 3 பேர் எடுத்திருக்காங்க. 46 3 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 44 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் 3 பேர், இதில் 4 கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் 3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ 44ல 43, அதாவது இங்கே 42 to 43 இந்த ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் இருக்காங்க. 43 to 42 வந்து 15 பேர் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து இந்த 40 பிளஸ்ல இருக்கிறவங்க லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 26 பேர் வந்து 40 பிளஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக உள்ள கொண்டு வர்றதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுவேன். ஸோ இவங்களுக்கு நான் தனியாக டெஸ்ட் பேட்ச் போடுவேன். இன்னமும் அவங்கள ரெடி பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால தான் சொல்றது, நீங்க வந்து கரெக்டாக ஸ்கோர் பண்ணுங்க. உங்க ஸ்கோர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்றதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, ஸோ இன்னும் நான் நடந்து முடிஞ்ச 4 கூகுள் ஃபார்ம் டெஸ்டோடைய டோட்டல் பிடிஎஃப் நான் இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த வீக்கில் நான் கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்து அபோவ் 44 மேக்ஸிமம் அந்த ஆவரேஜாக எடுக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்து அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு அவங்களுக்கு வேற மாதிரி டெஸ்ட் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு அதுதான் சொல்றது, கொடுக்கறது ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. இது வரைக்கும் 145 கேண்டிடேட்ஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, டெஸ்ட் பேட்ச் மட்டும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 26 மெம்பர்ஸ் வந்து டாப்ல வந்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் நீங்க எவ்வளவு மேல வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ரெடி பண்ணிட்டே வருவேன். கொஸ்டின்ஸ் கண்டென்ட் கொடுத்து பக்காவா சொல்லிட்டு வருவேன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் 44 ஆவரேஜா ஒரு 44 45 ரீச் பண்றவங்கள டக்கு என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்ல ஆட் பண்ணி அவங்களுக்கு தனியா வந்து ஷெடியூல் போட்டு இன்னும் நல்லா அவங்கள ரெடி பண்ணிட்டு வருவேன். ஸோ எனக்கு தேவை என்னுடைய டெஸ்ட் பேட்ச்ல இவ்வளவு பேர் செலக்ட் ஆனாங்க அப்படின்ற லிஸ்ட் எனக்கு வேணும். ஸோ அதை நான் இந்த வர யூஜிடிஆர்பியில் நான் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவேன். ஸோ அவங்களுமே வந்து செல்ஃப் இன்டர்வியூ கொடுத்து எனக்கு என்ன பண்ணும், ஒரு வீடியோ அனுப்பி விடுங்க. நான் வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக அதை நான் கொடுத்தாகணும். ஸோ என்னுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் அவுட்புட் கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய சக்ஸஸை எனக்கு ஷேர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தடுத்து அந்த விஷயங்கள் நடக்கும். வேணுன்றவங்க நீங்கள் இப்போ சார் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், எம்சிக்யூஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க ஸோ 2 செட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் செட் காம்போ. ஃபுல் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜிக்கும் படிச்சுக்கலாம், பிஜிக்கும் படிச்சுக்கலாம். 2 ஆஃபர் இருக்குது இதில், யூஜி பிஜிக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் தனியாக வந்துடும். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் வந்துடும். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். தேர்ட் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் சொல்யூஷனோட வந்துடும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்துடும். இது இல்லாமல் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்துடும். சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் தனியாக வந்துடும். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு காம்போ. இது வந்து நீங்கள் யூஜிக்கும் படிச்சுக்கலாம், பிஜிக்கும் படிச்சுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ இது மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 புக்லெட் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் தான் மொத்தமும். ஸோ டெஸ்ட் அடிக்க பார்க்குற மாதிரி 2 புக்லெட் போட்டிருப்பேன். ஒரு புக்லெட்டு யூனிக்காக இருக்கும், அதாவது ஒவ்வொரு சாப்டருமே கரெக்டாக கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேன். ரிமைனிங் 2 புக்லெட் வந்து இந்த சாப்டர்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு என்ன பண்ணும், டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன் இல்லைங்களா, அது வந்து எவ்ரி வீக் வெட்னஸ்டேவும் சண்டேவும் கொடுக்குறேன். ஃப்ரைடே டெஸ்ட் கட் பண்ணிட்டேன். ஏன் ஃப்ரைடே டெஸ்ட் கட் பண்ணேன்னா, படிக்க முடியல சார், ஒர்க் லோட் ஹெவியாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒன்று டேஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்லைனா சிலபஸை கம் பண்ணிங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெட்னஸ்டேவும் சண்டேவும் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். வெட்னஸ்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். ஸோ அதுக்கான கொஸ்டின் டீட்டெயில் சொல்லிச்சுன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிடி லாஸ்ட் வெட்னஸ்டே பிடி சொல்லியிருந்தேன். ஸோ சண்டேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பிடிஎஃப் வித் கொஸ்டின் வரும். கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு பிடிஎஃப்ல ஆன்சர் சொல்யூஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருவேன். எதுக்குமே சொல்யூஷன் கொடுக்காம இருக்காது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துருவேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். இப்போ பிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஆர் விட்டல் கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் எக்ஸைஸ்ல கேட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் கொஸ்டினை கேட்டிருக்கேன். பிஆர் விட்டல் புக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து அல்ஜிப்ரா ஆறுமுகம் கேட்பேன், ஐஎன்எஸ்டின்னு கேட்பேன். அடுத்து குரூப் தியரி மட்டும் நான் சொல்லியிருக்கேன் சாப்டரில். நெக்ஸ்ட் வெட்னஸ்டேவும் சண்டே டெஸ்ட்டும் குரூப் தியரி மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ படிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும்.
ஸோ மிஸ் பண்ணிடாம எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. சார் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? நத்திங் ராங். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக ஒரு பேக்கேஜ் சொல்லுவோம், அதுக்கு நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டீட்டெயில் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இன்னொரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. ஓகே ஃபைன். இப்போ லாஸ்ட் வெட்னஸ்டே டெஸ்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க, அதுக்கான ஆன்சரும் பார்த்துலாம். ஆர்டர் ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டெரிவேட்டிவ் தான் நீங்க பார்க்கணும். ஸோ தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 3. ஸோ அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். ஆர்டர் ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அக்காஸ் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர். இது ஹையஸ்ட் ஆர்டர் பார்க்குறீங்க தேர்ட் ஆர்டர். அப்போ தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ பிடிஓ சொல்யூஷன் இஸ் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டோ இசட் பை டோ எக்ஸ் போடுறீங்க, இது எஃப் டேஸ் வரும். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து 1, ஒய்யோட டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். அப்போ போயிடும். டோ இசட் பை டோ ஒய் பார்த்தீங்கன்னா அகைன் என்ன வருது, எஃப் டேஸ் தான் கிடைக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவல். அப்போ பி ஈக்குவல் டு கியூ, பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு 0. ஸோ எந்த ஆப்ஷன் வரும், பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க, எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் நீட்டாக கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிடிஆர் வந்து லீனியரா நான் லீனியரான்னு கேட்குறீங்க. இது வந்து நான் லீனியர் பிடி. ஏன்னா பி வந்து டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ டிகிரி 2ஆக கொண்டு வந்துடுறேன். டிகிரி லீனியராக இருந்தால் லீனியர் பிடி, டிகிரி வந்து அபோவ் 1ன்றதால நான் லீனியர் பிடி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே தெரியும். அதாவது அதாவது லோவர் லெவல்ல இருந்து ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் கொஸ்டினை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வேற மாதிரி இருக்கும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆஃப் த லெக்ராஞ்சி பிடி. ஸோ டிஎக்ஸ் பை பி டிஒய் பை கியூ டிஇசட் பை ஆர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இதை வச்சு நம்ம லெக்ராஞ்சி படியை சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன். இது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு தெரியும், இதிலே வேவ் ஹீட்டும் கொடுத்துருக்காங்க கொஸ்டினா. இது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ஹீட் டெம்பரேச்சர், ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு கேஸ் டைம்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பயங்கரமாக கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பிலாம் அந்த கொஸ்டின் அக்கர் ஆயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேட்க முடியும் அப்படின்ட்டு இது வேவ் ஈக்குவேஷன். ஓகே, லீனியர் பீடியில் எல்லாம் கொண்டு வந்துடணும் இல்லையா? வேவ் ஹீட் ஏதோ செகண்ட் ஆர்டர்ல இருந்தாலும் சரி லீனியர் பீடியில் கொண்டு வந்துடணும். ஜெனரல் சொல்யூஷன் கேட்குறாங்க, ஆக்சிலரி எழுதுறீங்க. ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ், அதாவது டிஎக்ஸ் பை கேபிட்டல் பி, டிஒய் பை கேபிட்டல் கியூ, டியூ பை கேபிட்டல் ஆர். ஸோ போட்டு டிஇசட், ஏன்னா இசட் வேரியபிள் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஇசட் போட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிளை பண்ணீங்கன்னா இசட் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ். சிம்பிள் சொல்யூஷனே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு நான் லீனியர் பிடி தான், ப்ராடக்ட்ல வரக்கூடாது, ஸ்கொயர்ல டோ மக்கர் ஆகக்கூடாது. ஸோ நான் லீனியர் பிடி நீங்க பார்த்து பண்ணி தான். இதுவுமே நான் லீனியர் தான், பட் இது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இது சொல்யூஷனா இருக்கிறதுக்கு நான் வெரிஃபை பண்றேன். இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் ஃபார்மேட்ல இருந்தா, ஸோ பி இன்டு கியூ, அதாவது பி கியூ ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் ஃபார்மேட்ல ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்குறோம். சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சொல்யூஷனா போய் இதை உட்காந்துட்டு சால்வ் பண்ணக்கூடாது. ஒரு சிலது காம்ப்ளிகேட்டடா தெரியுது அப்படின்னா சொல்யூஷனை வெரிஃபை பண்ணணும். ஸோ பிக்கு ஈக்குவல் டு இசட்னு வருதா பார்க்கணும். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோ இசட் பை டோ எக்ஸ் ஒய், டோ இசட் பை டோ ஒய் வந்து எக்ஸ் வரும். இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணினா எக்ஸ் ஒய் வரும். எக்ஸ் ஒய் நத்திங் பட் இசட். அப்போ சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அவ்வளோ. அப்போ பிக்கு ஈக்குவல் டு இசட்ன்றது கரெக்ட். இதுவே உங்களுக்கு லீனியரா நான் லீனியரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் லீனியர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் ஒட்டா இருக்கும். எக்ஸாம் எல்லாம் உட்காந்து எழுதுற மாதிரி ஃபீல் ஆகும் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு. இதோட ஜெனரல் சொல்யூஷன் நீங்க அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சொல்யூஷன்ஸ் வந்து என்னன்றது ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது பார்த்துக்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷனும் போடுவேன். இது அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். ஆல்ரெடி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, பிடிஎஃப் வந்துடும். எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் தனித்தனியாக நான் கொடுக்குறேன், அது பார்த்துக்குங்க. ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் பிடி, அகைன் இட் இஸ் நான் லீனியர். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆர்டரா ஃபர்ஸ்ட் ஆர்டரா அப்படின்னு கேட்டுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் பிடி. ஸோ உங்களுக்கு அது தெளிவாக தெரியணும், அந்த ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக பிக்கப் ஆகிறது தெரியும். ஸோ பிக்யூவில் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் தான் டெரிவேட்டிவ் நடந்திருக்கு. ஆர் வந்தால் தான் செகண்ட் ஆர்டர். ஆர்ன்றது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் இந்த ஃபார்மேட். பி இந்த டோ இசட் பை டோ எக்ஸ். ஓகே, கியூன்றது டோ இசட் பை டோ ஒய். ஸோ இது வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாருங்களேன் அப்படியே டஃப்பாக வரும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண முடியாத மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் அது வந்து ஒரு வேகா தெரியும், அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் உட்காந்துரும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, படிங்க, நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண முடியும். நான் அகைன் சொல்கிறேன், கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டர்னில் பார்த்த உடனே இதுக்கு இப்படி தான் சொல்யூஷன் ஐடியா உங்களுக்கு எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எக்ஸாமில் ஜெயிச்சுட்டு வர முடியும். ஸோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெக்ராஞ்சியன் பிடி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொஷின்ஸ் மூவ் ஆகிடும். ஸோ 50க்கு மேலே பாருங்களேன், ஒரு 40க்கு மேலே பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பாருங்க, சும்மா அப்படியே வேற மாதிரி நொறுக்கிட்டு இருப்போம் கொஷினை. இதை பாருங்க. So, find the complete integral of the PD x plus y into p y plus z into q equal to x plus z. The Cauchy linear PD ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ Cauchy linear PD இந்த டைப்ல இருக்கும். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் அப்படியே அடுத்தடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு மூவ் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே நான் சொல்யூஷன் சால்வ் பண்ணி நிறைய வீடியோ போட்டேங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டா போதும், சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்ருக்கேன். நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ முறையாக படிப்பீங்க. இந்த வீக்கில் இதை படிங்க அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருவா. அந்த சிலபஸ் படிச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அன்னைக்கு டேக்கு கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாமல் வந்துடும். ஓகே ஃபைன். அடுத்து பிஜிடிஆர்பிக்கும் சிஎஸ்ஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நான் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். வேணுன்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும், நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஸோ 9384686847 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.